வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். அது இந்த உலகமே கண்டு பயப்படுற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, இந்த உலகமே கண்டு பயப்படுற ஒரே நாமம். மறுபடியும் சொல்லுங்க. எல்லாம் ஈஸ்டர் நீ சாப்பிடாத வந்துக்கிறீங்களா? நான் தான் பல வேதனையில் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, எல்லாம் சிரிங்க பார்ப்போம். குட் ஃப்ரைடே கூட இப்படி இருந்தது இல்லை. ஈஸ்டருக்கு வந்துட்டு மார்த்தாள் மரியாளா அவங்க ஓடி போய் பார்த்தவங்க. மார்த்தாள் தானே? மார்த்தாளா மரியாளா? மகதலேனா மரியாள். மார்த்தாளும் கிடையாது, மரியாளும் கிடையாது, மகதலேனா மரியாதை போயிட்டு ஈஸ்டர் சர்வீஸ் போனாங்க. அவங்க தான் முதல் போனாங்க. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஈஸ்டர் சர்வீஸ் அவங்க தான் முதல் போனாங்கன்னு? போய் என்ன பண்ணிருந்தாங்க? தலை மேலேயே கொட்டியிருக்கணும். உக்காந்து துக்கத்துக்கு வரல, புரியுதுங்களா? சந்தோஷமாக இருக்க வந்துருக்குறோம். சரியா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம். ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. லாசருடைய கல்லறைக்கு இவர் திறக்க சொல்கிறாரு, கல்லை புரட்டி போடுறான்னு. ஆனால் இவர் எழுந்து வரத்துக்கு யாரும் கல்லை புரட்டி போடல, இவராகவே எழுந்து வராரு. யார் எழுந்து வரா? இப்போ அவரை தான் பாடுனுக்கிறோம். யார் எழுந்து வரா? இப்போ அந்த அந்த பேரை சொன்னால் என்ன அதிருது? பூமியே அதிருது, வானமும் அதிருது, பூமியும் அதிருது. அவர் எங்கே போனாலும் அலறுது. சொல்லுங்க, அவர் எங்கே போனாலும் அலறுது. மறுபடியும் சொல்லுங்க பக்கத்தில், அவர் எங்கே போனாலும் அலறிச்சாம்பா. அவர் தூரமாக நடந்து போப்பத்தே தூரமாக, அவர் கிட்ட போப்ப தூரமாக இருக்கிற பிசாசு ஓடுதான். அவர் வர்றாருன்னு உடனே ஏசு அப்படின்ன உடனே பிசாசு ஓடுது. ஏசு வர்றாருப்பா அப்படின்னு உடனே தாவீதின் குமாரனே உடனே கண்கள் திறக்கப்படுது. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னோடனே நாங்கள் இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பொத்துன்னு உண்டானுங்க. அவரை பிடிக்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, அவரை பிடிக்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. ஒரு ஆர்மி இருக்கு, ஓகேங்களா? ஒருத்தரை பிடிக்கணும்னு நினச்சா ஒரு ஆர்மி என்ன பண்ணும்? ரோந்து பண்ணுமா? சரி, ஒரு போலீஸ் பிடிக்க போனால் என்னங்க பண்ணோம்? என்ன சொல்கிறேன், முக்கியமாக இந்த சைடில் ஒரு மூஞ்சி இருக்குது, நான் கிட்ட வந்துடுவேன், மைக் மட்டுன்னு வந்துடுவேன். அந்த ஒரு மூஞ்சிக்கு தான் இவ்வளோ பேசுனுக்கிறேன். இந்த ஒரே மூஞ்சி. என்ன சொன்னேன்? போலீஸ் போனால் கூட தனியாக தான் போய் ரோந்து விட்டு வரும். என்னது ரோந்து கூட கிடையாது, என்ன சொல்லுவாங்க, பார்வை விட்டு வரும். ஆனால் ஆர்மி எப்படி தெரியுங்களா, மொத்த சோர்ஸே வந்து அங்கே இறங்கிடும். புரியுதுங்களா? அப்படி தான் இவரை பிடிக்க மொத்த சோர்ஸே வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் பண்ண விதம் அப்படி, எங்கே போனாலும் எஸ்கேப் ஆகிடுவார். அவர் யாராவது பிடிக்க வராங்கன்னா டப்பான்னு ஒரு கிராமத்தை ரசிப்பார். டபால்னு யாராவது தேடினா அந்த இடத்துலயே இருக்க மாட்டார். எங்கே போவார்னே தெரியாது. டபால்னு அக்கறைக்கு ஓடுவார், டபால்னு இப்படி போயிடுவார். பயந்துலாம் ஓடல. அவருக்கு என்ன சம்பவிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம மாட்டக்கூடாது, ஒரு நாள் வரும் மாட்டுவோம். அப்போ கூட ஒருத்தன் சொல்லுவான், தப்பா இப்போ நீ மாட்ட பாரு, டே இன்னும் 2 நாள் நான் எஸ்லேமுக்கு போகணும், அங்கே போகணும், போய் ஊழியம் செய்யணும், நிறைய பேர் சுகமாகணும், அதுக்கப்புறம் தான்டா நான் மாட்டுவேன் அப்படின்றது எல்லாம் அவருக்கு தெரியுது. இப்போது கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்றாரு. உடனே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்னு துப்புன்னு ஊறானுங்க எல்லாம். என்னது நான் தான்றதுக்கே ஊறானுங்கன்னா இயேசு அப்படின்னா என்ன ஆகுறது? சொல்லுங்க பாப்போம். இப்போ அந்த இயேசு தான், அந்த நாமத்தில் தான் நம்ம உள்ள எல்லா இடத்துலையும் என்ட்ராகினே இருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தில் தான் உள்ள கேட்டு திறக்குது. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தில் தான் கேட்டே திறக்குது. நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், கேட்டே திறக்கலை. ஆனால் நான் சத்தம் போட்டு கத்தி கேட்டை திறந்துட்டான். ஆனால் ரிட்டர்ன் வரப்போ பிடிச்சிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு வேறு ஒருத்தர் சொன்னால் தான் அதுக்கு
கேட்டு ஓப்பன் ஆகும். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ ரீசார்ஜ் பண்ணுப்பா, அப்போ தான்ப்பா கேட்டு, ஏன்னா அவர் பேரில் தான் இருக்குது அது, ரீசார்ஜ் பண்ணுப்பா அப்போ தான் கேட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் இருக்குது, இதுதான் இப்படி தான் அப்படின்னு இருக்குது. பட் அவரு நேரமாக சொல்கிறாரு, வேதாளம் பாதாளம் யாவற்றையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. இப்போ வருது பாருங்க, இங்கே தான் கை தட்டணும். நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. சொல்லுங்க, நானும் வென்றிடுவேன் அந்த நாமத்திலே. மறுபடியும் சொல்லுங்க, நானும் வென்றிடுவேன் இயேசு என்ற நாமத்திலே, நானும் வென்றிடுவேன். பாருங்க, முதல்ல நான் மரியாள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போய் அழுகுறாங்க. ஈஸ்டர் சர்வீஸில் போய் நல்லா சொல்லுங்க, ஈஸ்டர் சர்வீஸ்னா யார் அழுவா? முதல் போகிறவங்க அழுதுக்குனே போவாங்க. புரியுதுங்களா? இப்போ இயேசுடைய கல்லறையை யார் புரட்டி போட்டா? அச்சுடுவேன். இவ்வளோ நேரம் சொல்லுங்கிறேன், அவரே புரட்டி மேலே வந்தாருன்னு. தூதர்கள் இங்கெல்லாம் நான் மாற்றி தான் பேசுவேன், எல்லாமே மாற்றி தான் பேசுவேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் வேறு தான் பேசுவேன். அதுக்குன்னு நான் சுயமாக பேச மாட்டேன், வசனத்துலேருந்து ஆதாரத்தையும் கொடுத்துட்டு போயிடுவேன் நான். புரியுதுங்களா? இங்கே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். கேள்வி கேட்பேன், இன்னைக்கு கேட்க மாட்டேன், அடுத்த வாரம் கேட்கவே மாட்டேன், மொத்தமாக சேர்த்து வச்சு கூட கேட்பேன். நல்லா கவனிச்சிங்க. இயேசுடைய கல்லறையை யார் திறந்து எழுந்து வந்தா? ஆமாம், சொல்லுங்க, அவரே தான் ஏஞ்சி வந்தார். ஏங்க பூட்டின வீட்டுக்குள்ளே போகிறாரு, தடைப்பட்டிருந்த கர்ப்பத்துக்குள்ளே என்ட்ரா ஆகுறாரு. ஏன் பூட்டி இருந்த கல்லறையிலேருந்து வெளில வர தெரியாதா? சொல்லுங்க, பூட்டி இருக்கிற வீட்டில் உள்ள நுழைய தெரியும்னா, திருடனே பூட்டி இருக்கிற வீட்டில் உள்ள நுழைஞ்சி எப்படி நுழைஞ்சானோ அப்படியே வெளில வரான். இவருக்கு பேரும் திருடன் தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதுங்களா? சைலண்ட் அப்படின்னா அவர் திருடன் சொல்ல, நான் சைலண்ட்டாக ஒரு நாள் வருவேன், நீ உஷாரா சுத்தமாக நீ இருந்துக்கோ, பரிசுத்தத்தை காத்துக்கோள்னு சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? இப்போது அழுமூஞ்சி ஃபஸ்ட்டு சர்வீஸ் போய் அழுதுனுக்குது. ஓகேங்களா? ஈஸ்டர் சர்வீஸ் அதுதான் முக்கியமான சர்வீஸ், தெரியுங்களா? அது இப்போ அழுதுனுக்குது. உடனே வானத்துலேருந்து ஒரு தூதர் கல் மேலே உக்காந்துக்கிறாரு. அவர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? வானத்துலேருந்து ஒரு சத்தம், டொம்மால்னு ஒரு சத்தம், பூமியில் ஒரு சத்தம், டொம்மால் டிம்மால் வெடிக்குது. வச்ச உடனே இந்த காவலர் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவர் வெளில வரக்கூடாதான்னு நின்று இருந்தான் பார்த்தியா, அவன் அப்படியே தொப்புன்னு ஊன்ட்டான். ஊந்துட்டு செத்தவனை போல ஆயிட்டானா. அந்த வசனம் அழகாக இருக்கும், செத்தவனை போல ஆயிட்டானா. இந்த அழுமூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, மூஞ்சி சொங்கியா வச்சிங்கன்னு அழுமூஞ்சி, அது டக்குன்னு அது பயப்படுது. இப்போ தான் பயப்படுது அது, ஐயோ அப்படின்னு. உடனே அந்த தூதர் அழகாக சொல்லுவார் பாருங்களேன், அவன் ஊந்துட்டான் ரைட்டு அப்படி, நீங்கள் பயப்படாதீங்க. என்னது அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நீ ஏன் புள்ளடா, நீ பயந்துடாத. மத்தேயு 28 எடுத்து வைங்க. மத்தேயு 28 எடுத்து அதை படிச்சுட்டு போகலாம். அவர் தொடர்ந்து உயர்த்தி துதிப்போம். மத்தேயு 28. ஹலோ சிஸ்டர், எத்தனை பேர் சொன்னீங்களோ கல்லறை அவரே புரட்டினாருன்னு? படிங்க 28:1 தானா? கரெக்டாக சொல்லிக்கிறேன்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், பாருங்க, விடிந்து வருகையில், ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் விடிஞ்சு வருது, எல்லாம் துக்கமாக உட்காந்துக்கிறீங்க. விடிந்து மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க எங்கே வந்தாங்க? என்ன சர்வீஸுக்கு வந்திருக்கிறாங்க? ஆமாம், கல்லறைன்னா அப்படி நினச்ச ஈஸ்டர் சர்வீஸ்க்கு வராங்க. ஏன்னா முதல் ஈஸ்டர் சர்வீஸே அதுதான், உயிர் தெரிந்த சர்வீஸே அதுதான். அடுத்தது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? யாரு மாட்டின இப்போ இல்லைங்க, சர்வீஸுக்கு வந்தவங்க எங்கே இருக்கிறாங்க? கல்லறையில் இருக்கிறாங்களா? இப்போ தூதர் எங்கேருந்து வர்றாரு? எப்போ வராரு? ஈஸ்டர் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வராரு, முன்னாடி வரல. ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா? மாற்றி தானே சொல்லுவேன்னு சொன்ன, மாற்றி சொல்லிட்டேன்னா ஒத்துக்கிறீங்களா?
முன்னாடி வரல, சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தூதர் வராரு. வந்தோடனே அப்படியே வானம் பூமியெல்லாம் என்ன பண்ணுது, இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எப்போ? இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாங்க 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 தள்ளலாம், எல்லாருமே தள்ளலாம், வாங்க, உங்களால முடியலையா நான் தள்ளுறேன், வாங்க இயேசுவே வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. இப்போ எதுக்கு அவர் திறக்கணும்? அவர் தான் உயிர் சேர்ந்து போயிட்டாருல்ல, எதுக்கு திறக்கணும்? அவர் வெளில வர இல்லை, நீங்க உள்ள போறதுக்கு. எதுக்கு உள்ள போறதுக்கு? ஒன்னே இது தப்பான மைனம், ஐயோ நான் உள்ள போ. எதுக்குன்னா அவர் சொன்னபடி உயிர் தெழுவார், அவர் சொன்னபடி செய்வார். அவர் உங்களுக்கு என்ன நான் சொல்லி இருக்கிறாரோ சொன்னபடி செய்வாரா? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறாரா? உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? அவர் சொன்னபடியே செய்வார். இன்னைக்கு ஈஸ்டர் டைட்டிலே அதுதான், சொன்னபடி உயிர் தெழுந்தார். எங்க ஈஸ்டர் டைட்டில்? நம்மளுடைய ஏஎஃப்டி குரூப் உடைய இமேஜ் ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர் இல்லை, போய் வைங்க. சொன்னபடியே உயிர் தெழுந்தார். என்ன சொன்னபடியே உயிர் தெழுந்தார்? அவர் சொன்னா செய்வார். உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கிறாரா? விட மாட்டாரு, செய்வார். இல்லை பிரதர், எனக்கு சொல்லவே இல்லை பிரதர், நீங்க என்ன தெரியுங்களா சொல்லணும்? உங்களுக்கு சொல்லவே இல்லைன்னா அவர் எனக்காக எழுதி இருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? என்ன எழுதியிருக்கிறாரு? வேதம் ஃபுல்லாக எழுதிக்கிறாரு. பிசாசு எப்படி வரான்? சொல்லி இருக்கிறதே. உடனே இவர் என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே. உடனே அவன் என்ன சொல்றான்? எழுதி இருக்கிறதே. போட, சொல்லி இருக்கிறதே மாற்றி வந்துடணும் அப்படியே. புரியுதுங்களா? உங்களுக்கு சொன்னபடியெல்லாம் செய்வார். இல்லைங்க எனக்கு சொல்லவே, அப்போ எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்வார். சொல்லுங்க, எனக்கு எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்வார். சொன்னதை செய்யணுமா, எழுதி இருக்கிறத செய்யணுமா? எனக்கு சொல்லவே இல்லை, என்னத்த சொல்லி நான் கேட்கறதுன்னு பயந்தில்ல. இப்போ உன்னை பார்த்து சொல்றேன், நீ பயப்படாத, சொன்னதை விட எழுதுந்து நிறைய இருக்குது. சொன்னது கூட நான் ஒரு வீடு வாங்கி தரேன், ஒரு கார் வாங்கி தரேன், சொன்னது சொன்னதோட, ஆனால் உனக்கு ஒரு இடத்தையே நான் வாங்கி தரேன்பா அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே மாந்தோப்பு வச்சுக்கலாம், பலாத்தோப்பு வச்சுக்கலாம், முந்திரி தோப்பு வச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கலாம், என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திக்கலாம். அப்போ சொன்னது வேணுமா, எழுதி இருக்கிறது வேணுமா? அதனால தான் ஏசாயால சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் தேடி வாசியுங்கள். தேடி வாசியுங்கள்னா என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் தேடி வாசி, அதெல்லாம் உனக்கு சொந்தமாக்கிக்கோ, எல்லாம் உனக்கு தான். ஒருவேளை நீ நம்பலையா, சிலுவையிலேருந்து வரேன் நான், அந்த நாமத்தை உனக்கு நான் தெரிவிக்கிறேன், அந்த நாமத்தின் மூலியமா போ, வெற்றி உனக்கு உனக்கு நிச்சயம். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அழகான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தான் நான் முக்கியமா இதை வைக்க சொன்னேன். என்னன்னா, தூதன் வானத்திலிருந்து வந்து சரி ஈஸ்டர் சர்வீஸ் வந்துக்கிறாங்க, சர்ச்சை திறப்போம் அப்படின்னு தூதர்கள் வந்து சர்ச்சை திறக்கிறாங்க. சர்ச்சை திறக்கிறவங்களாம் தூதர்கள்ப்பா, நீங்க சந்தோஷமா தராங்க. வாசலில் இருந்து கல்லறை புரட்டி தள்ளி அதன் மேல், சற்று மேலே உக்காந்துடாதீங்க, ஒஞ்சிக்கும். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. அடுத்தது, காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு. அப்ப கூட பாருங்க, தூதர் கண்டுக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணோம்? ஐயோ போய் தண்ணி தெளிப்போம், எல்லாம் கிடக்குது, ஈஸ்டர் சர்வீஸ் வந்துக்கிறாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு உடனே இந்த பக்கம் திரும்புறாரு. இந்த பக்கம் திரும்புறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? தூதன் அந்த ஸ்திரீங்களை பார்த்து, நீங்க பயப்படாதீங்க. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆமாம், அதை நீங்கள்ன்றதோட இப்படி சொல்கிறது நல்லா இருக்கும். இங்கே பார்த்தா தொப்புன்னு ஆகிட்டோம், இங்கே பார்த்தா நம்ம ஆளுங்க, நம்ம ஜனங்க பயப்படுது. ஒன்றே நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் பயப்படாதீங்க, அது அவங்களுக்கு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க. ஹலோ, மறுபடியும் சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, அது அவங்களுக்கு. உயிர் தெரிந்தது உங்களுக்கு, அவர் உயிர் தெரிந்தது. ஆமாம், இல்லைன்னா உங்கள் இருந்ததை பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, அவர் உயிர் தெரிந்தது உனக்கு. பயப்படாத, அவர் உயிர் தெரிந்தது எனக்கு. அதனால இந்த பாடல் வருது, வேதாளம் பாடல் யாவற்றையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இன்னொரு வரி கூட நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட பார்த்து. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது, தடை முற்றும் அகற்றிடும். அப்படின்னா தடை எப்பயும் அகன்றிடும்பா, நீ அவருடைய நாமத்தை உயர்த்த பார்த்து. ஆனால் சஞ்சலம் தவிப்போம்,
இருக்காது, அது ஓடிடும். அது அவர் நாமத்தை உயர்த்து. எல்லாமே சொல்றீங்க. அவர் சொல்லுங்க, அவர் உயிர் தெரிந்தது எனக்காக தான் உயிர் தெரிந்திருக்கிறார். அவரை மட்டும் சிலுவில் அறையிலன்னு வச்சிங்களேன், இன்னைய நாள் வரலாம் அவர் எங்கே தெரியுமா இருந்திருப்பாரு? சொல்லுங்க பார்ப்போம். எங்கே இருந்திருப்பாரு? பரலோகத்திலையா? எருசலேமுக்கு போயிருக்கிறாரு. அடுத்தது எங்கே வந்திருப்பாரு? சொல்லுங்க, அடுத்தது எங்கே வந்திருப்பாரு? சொல்லுங்க. யார் சொன்னா? சூப்பர், கரெக்டாக சொன்னாங்க. இப்போ தான் ஒரு இடமா பூச்சி வந்து நேர்ந்திருப்பார். இன்னும் மணிநகருக்கு வந்திருப்பாரான்னு கூட தெரியாது. கம்ம நகருக்கு வந்திருப்பாரான்னு கூட தெரியாது. என் ஏரியாவை சொல்லுங்க பிரதர். சாலாமேட்டருக்கு வந்திருப்பாரான்னு தெரியாது. ஜிஆர்பி தெருக்கு வந்திருப்பாரான்னு தெரியாது. பவுடா அரங்கத்தாண்டா வந்திருப்பாரான்னு தெரியாது. இன்னும் லேட் ஆகிருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? ஆனால் அவர் மரித்தார், இப்போ உயிர் தெரிந்தார். இப்போ உயிர் தெரிந்து என்னங்களா சொல்கிறாரு அவர்? இப்போ நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். அவர் உயிரோடு இருந்தால் ஒரு ஆளுகிட்ட தான் இருக்க முடியும். ஆனால் அவர் மரித்து இருந்ததால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொத்த ஆளுகிட்டையும் அவரால் இருக்க முடியும். அதான் அவர் சொல்கிறார், எனக்காக பலியானார், எனக்காக தன் உயிரை தந்தார். ஆனாலும் யூத ராஜ சிங்கமாய் உயிர் தேர்ந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நம்ம துதித்து பாடுவோம். தலை